வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, புலாவுக்கு சப்பாத்திக்கும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க. குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் கரம் மசாலா, பே லீஃப் அது மட்டும் போட்டுக்கோங்க. ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருந்தோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பிளேனாக கூட அப்படியே செஞ்சுக்கலாம். குருமா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. ஒரு 2-3 தக்காளி எடுத்துக்கோங்க. ரஃப்லி சாப், கொஞ்சம் புதினா, மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர், கொத்தமல்லி, டர்மரிக், மஞ்சள் பொடி, தனியா பவுடர் 2 ஸ்பூன்ஸ், சில்லி பவுடர், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் இல்லை கரம் மசாலா பவுடர், பாப்பி சீட்ஸ் கசகசா 1 டீஸ்பூன், ஸ்னஃப் சோம்பு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் என்கிட்ட இருக்குது, சூரியகாந்தி விதை. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட முந்திரி, உடச்சக்கடலை என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அரைச்சிடலாம் வாங்க. ஒரு க்ரீன் சில்லி ஒன்று போட்டுருங்க. இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆட் சம் வாட்டர் டு இட். த்ரீ விசில்ஸ் விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம டபுள் பீன்ஸ் புலாவ் ரெடி ஆகிடுது. அது கூட ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.